ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அண்ட் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க, சால்ட்டு, பேக்கிங் பவுடர், தயிர், தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெட்டி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்து 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு நைட்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் ஒரு 4 பல், முந்திரி, பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான மசாலாலாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் அரைச்சி வச்சோங்க அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பன்னீரை கட் பண்ணி க்யூபாக போட்டு அதையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கஸ்தூரி மெட்டி தூவிக்கோங்க. ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள் மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.